ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். நான் மொத்தமாக 6 மாதம் டைம் எடுத்திருக்கேங்க. எனக்கு 6 மாதம் தேவை. ஏன்னா அவசரமாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்டும் அதிகமாக போடணும். நான் அவ்வளோ அதிகமாக எஃபர்ட் போடவும் விரும்பலை. எனக்கு உடனே ரிசல்ட் வேண்டாம், ஸ்லோவாகவே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என் மைண்டுக்கு தோணுச்சு. ஸோ 6 மாதம் எடுத்திருக்கேன். அதை 3ஆக பிரிச்சுருக்கேன். 2 மாதம் 2 மாதம் 2 மாதம்னு பிரிச்சுருக்கேன். முதல் 2 மாதம் ஃபுட்டு சாப்பாடு கண்ட்ரோலில் வச்சு முதல்ல பார்ப்போம், வெயிட் குறையுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 மாதத்தில் நான் என்ன சாப்பிட்டேன், என்ன மாதிரி சாப்பிட்ருக்கேன், அதனால் வெயிட் குறைஞ்சுதா இல்லையா, என்ன அளவுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு, அதை பற்றி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான். முதல்ல காலை உணவு பார்த்துடலாங்க. காலையில் என்ன சாப்பிட்றேன்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பால் குடிச்சிடுவேங்க. வெறும் பால் தான், காய வச்ச நார்மல் பால் தான். அதில் சர்க்கரை சேர்க்க மாட்டேன், ப்ரௌன் சுகரும் சேர்க்க மாட்டேன், ஒயிட் சுகரும் சேர்க்க மாட்டேன், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் பால் தான். பிஸ்கெட் ஒரு 2-3 பிஸ்கெட் சாப்பிட்டுப்பேன். அது சாப்பிடக்கூடாது எனக்கு புரியுது, பட் அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியல, அதனால சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்து டிஃபன் பார்த்தீங்கன்னா எதுனாலும் சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம் தான். ஆயில் கம்மியாக போட்டு மட்டும் செஞ்சு சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஸோ சப்பாத்தி, அது கூட காய், நிறைய காய், சாம்பார், நார்மல் சாம்பார் தான். நாங்கள் டால் சொல்லி நார்த் இந்தியாவில் சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து அதையே சாம்பார், காயெல்லாம் நிறைய போட்டு ஸ்பைஸ்லாம் போட்டிருந்தோம்னா அது சாம்பார், அவ்வளோதான். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டை தோசையாக எடுத்துக்கலாம். எப்படினாலும் எக்கு வந்து சேர்த்தே ஆகணும். எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ நான் முட்டை தோசை ரெகுலராக ஒன்று போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நிஜமாகவே நல்லாயிருக்கும். இதுக்காக நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த வீட் ப்ரெட்டு, மல்டிக்ரெயின் ப்ரெட்டு அதெல்லாம் எடுத்துக்கல. நார்மல் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். என்னோடய டயட் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான டயட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரோ லெவலில் அப்படியே பெருசாக ரொம்ப ஒல்லி குச்சியாக ஆகணுன்ற ஆசை எனக்கு இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் குறைச்சா போதும். ஸோ சேமியா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நிஜமாகவே சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ சேமியாலாம் யார் சாப்பிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிஜமாகவே நல்லாயிருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் போட்டுக்கலாம், நட்ஸ்லாம் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நட்ஸே இல்லையா, வெறும் கடலைப்பருப்பு போட்டு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அடுத்து தோசை, சேம் தோசை தான். இது தோசையில் கல் தோசை டைப்பில் நான் எடுத்துப்பேன். தக்காளி தொக்கு இல்லை தக்காளி குழம்பு அது வச்சு சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக நெய் தடவிட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே காய், என்ன காய் இருக்கோ, என்ன பொரியல் இருக்கோ அதை வந்து உள்ளுக்குள்ளே தடவிட்டு இந்த மாதிரி சாண்ட்விச் டைப்பில் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பட்டாணி கூட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதிகமாக இருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு தடவை ஒரு அடி அடிச்சிட்டோம் மிக்சியில் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதை அப்படியே ப்ரெட்டில் தடவிட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு லைட்டாக மட்டும் நெய் தடவிக்கலாம். நெய் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு கெட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அந்த அளவுக்குலாம் கெட்டதில்லை, நம்ம ரெகுலராக சாப்பிட்டு தான் கெட்டது. எப்போயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றது தப்பு கிடையாது, அது ஹெல்த்தியான விஷயந்தான். இதை வந்துட்டு அப்படியே பெரட்டி போட்டு சூட்டில் பெரட்டி போட்டு, எனக்கு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பெரட்டி போட்டு சூடாக எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தோசை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அதே சாம்பார் அதே சட்னி அப்படி வைக்காமல் இந்த மாதிரி பயறு வாங்கி வச்சுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். இது வந்து பயறு, ஸோ காராமணின்னு சொல்கிறாங்க இல்லையா, காராமணி இல்லை தட்டாம்பயிறு, அந்த தட்டைப்பயிறு, அந்த பயிறு அதை வச்சு குழம்பு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் இல்லை புடலங்காய் வச்சு கூட்டு இல்லை காய் இல்லை பொரியல் அது மாதிரி செய்து அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பூரி வந்து என்னோடய செல்லக்குட்டிங்க, அது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். பட் இப்போது டயட்டுன்றதுனால 15 நாளுக்கு ஒரு தடவை தான் பூரி சாப்பிட்றேன். அதுவும் எண்ணெய் இல்லாமல், நான் மேக்ஸிமம் எண்ணெய் இல்லாமல் எடுத்துருவேன் நான். நல்லாவே ட்ரையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சோண்டு பூரி, அது கூட நிறைய குழம்பு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கிறது உண்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உப்புமா, ரவை உப்புமா. இது உப்புமான்னு சொன்னாலே கடுப்பாவீங்க, எனக்கு புரியுது. பட் அது கூட நீங்கள் காயெல்லாம் போட்டு நட்ஸ்லாம் போட்டு அதை உதிர்த்து போட்டு நல்லா செய்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். அதை செய்கிற விதத்தில் செய்யணும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சேமியா வந்து ராகி சேமியா என் பையனுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கெலாம் பிடிச்சி போச்சு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், நிஜமாகவே எனக்கே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யலாம். தோசைனாலும் அது கூட குழம்பு, தொட்டுக்க காய் இல்லை பயர் ஐட்டம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதில் நான் கொண்டு வந்த மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் அது கூட மற்ற ஐட்டம்லாம் வந்து டிஃபன் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட காய், பொரியல், இந்த கூட்டு, இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் காலையில் சாப்பிட்றதுக்கே. இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அந்த லிஸ்ட்டில் நிறைய பொருட்களை சேர்க்கணுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். அடுத்தடுத்து சொல்கிறேன்.
அடுத்தது மதிய சாப்பாடு தாங்க. ஸோ மதிய சாப்பாட்டுக்கு நான் கொண்டு வந்த மாற்றம் பார்த்திங்கன்னா, சாப்பாட்டு அளவை கம்மி பண்ணியிருக்கேன். காய்கறியை நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ சாதம் வச்சு அது கூட ஒரு கூட்டு, இல்லை ஒரு பொரியல், இல்லை ஒரு அவியல் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா முட்டை, கட்டாயமாக முட்டை. அது அவிச்சிருந்தாலும் ஓகே, வேக வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஆம்லேட் மாதிரி போடுறீங்க, இல்லை பொடி மாஸ் மாதிரி பண்ணுறீங்க, எப்படினாலும் நிறைய டைப் இருக்குது. எது முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 ஹெல்தி, நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒன்று. ஸோ இது பார்க்கும்போது இத்தனை வகையெல்லாம் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். கூட்டு, இந்த சுண்டல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் ஒன் பாட்டு ரெசிபி தான் எல்லாமே, ஒரு தடவையிலே பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் எல்லா வகையான சுண்டலும் மிக்சடாக இருக்கும் தெரியுங்களா, ஒரு 4-5 வகை. அது வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. வாங்கிட்டு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. எல்லாமே மிக்சடாக இருக்குது. அது அப்படியே மொத்தமாக ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுத்துட்டோம்னா செமையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சாதம் தான், கத்திரிக்காய் போட்டு சாதம், அப்பளம் தான். கூட்டு பண்ணியிருக்கேன், சுரைக்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு, எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரே தடவையில் செஞ்சு வச்சிடலாம். அதை நம்ம காலையிலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், மதியத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி, டைம் சேவிங் தான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த காம்போ மாதிரி செய்ய மாட்டேன். எப்படின்னா, தயிர் சாதத்துக்கு இதுதான் அதுதான் அப்படின்னு பண்ண மாட்டேன். என்ன காய் என்கிட்ட அவைலபிளாக இருக்கோ, எது வந்து இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு கெடாமல் இருக்கணும், அதுக்குள்ளே நான் செஞ்சு முடிக்கணும். ஸோ அது மாதிரி தான் பண்ணுவேன் நான். அதனால் இது கூட ஒரு 2-3 காய், எப்படினாலும் 2லேருந்து 3 காய் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை மஸ்ட்டு மஸ்ட்டு மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ கீரை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த பயிர் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் டெய்லியுமே பயிர் இருக்கும். இல்லை அப்படின்னா முடியாட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக பயிர் இருக்கும். நைட் ஊற போட்டு வச்சுருவேன். இது வந்து ராஜ்மாங்க. நான் இதெல்லாம் சமைச்சது கூட இல்லை, சத்தியமாக சமைச்சதில்லை. நார்த் இந்தியன் தான், பட் நான் சமைச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்கு. மொச்சக்காய் சொல்லுவாங்க இல்லையா, மொச்சக்கொட்டை. ஸோ மொச்சக்கொட்டை மாதிரியே தான் அதுவும், வேறு பெரிய வித்தியாசம் இல்லை. காய்கறி எல்லாத்தையும் நைட்டே இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, காலைல எந்திரிச்ச உடனே ப்ரெஷர் குக்கரில் போடணும். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுட்டோம்னாலே அதுவே வெந்துடும். 2-3 விசிலில் விட்டோம்னா சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும். ஸோ இதுவும் அதே தாங்க. அந்த மொச்சக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ராஜ்மா அது. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கு வேண்டிய மசாலா தாங்க. விசில் விட்டோம்னா வந்துடும். அது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு செஞ்ச மசாலாவே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா கொலன்னு வந்துடும். அதை அப்படியே கலந்துட்டிங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி, திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிரும். நான் அப்படி தாங்க பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படின்னா, இப்போ எங்கள் பாப்பாவுக்குலாம் அவ்வளோ பிடிச்சி போச்சு. எங்கள் பிள்ளைங்க அவ்வளோ பழகிட்டாங்க. நான் பயங்கர ஹாப்பி. ஸோ கீரை வந்து பார்த்திங்கன்னா, சேம் கீரை மசியல், இல்லை கீரை குழம்பு, அது கூட ஆம்லேட்டு நல்லாவே திக்காக எக்ஸ்ட்ரா முட்டையை போட்டு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எல்லா நாளுமே எல்லா காயும் இருக்கும்னு இல்லையா. ஸோ இல்லாத நாட்களில் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 4 நாள் சாப்பாடை குறைச்சோடனே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா சாதம் நல்லா சாப்பிட்ற ஆள் நான். ஆனால் அப்புறம் தான் எனக்கு பசி ஏற்படவும் தோணுச்சு. சாப்பாட்டை தான் குறைச்சிருக்கோம், அப்போ அதுக்கேற்ற வேறு ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்னா காய் வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். ப்ளஸ் ஒரு காய் இல்லாமல் 2 காயாக வைப்போம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி சாப்பிடும்போது பசி அடங்கிடும். சரிங்களா. ரைஸும் நீங்கள் கம்மியாக எடுத்த மாதிரி கணக்கில் வந்துடும். ஸோ ரைஸை மேக்ஸிமம் குறைச்சிட்டு காய்களை வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிட்டுக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. முக்கியமாக அடுத்து இந்த டீப் ஃப்ரைலாம் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்ருக்கேன். ஸோ குறைச்சிட்டு இந்த மாதிரி பொரியலாகவும் கூட்டாகவும் அவியலாகவும் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன் நான். சுண்டல் வகை நிறையவே சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கேன். சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா, சுண்டல் மீன்ஸ் இந்த பயறு சுண்டல் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது எல்லாமே நம்ம வீடுகளில் வந்து ரெகுலராக பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் குழம்புலாம் சும்மா கொஞ்சமாக போடுவோம். நான் குழம்புல அப்படி சும்மா புளிக்குழம்பா வச்சு போடுறதெல்லாம் இல்லாமல் அது தனியாக தொக்குன்னு சொல்லி தனியாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அவியலுங்க, ஒரு 4-5 காயை சேர்த்து போட்டு அவியலாக வந்து செய்து சாப்பிட்டுட்ருக்கேன். பயங்கர சிம்பிள், பயங்கர டேஸ்ட்டு. சீரியஸாகவே இது வந்து ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். யாருமே விரும்பிக்கிறதில்ல, யாருமே அந்தளவுக்கு விரும்பி செய்கிறதில்ல. பட் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். எனக்கு கேட்டால் அது ரொம்பவே சிம்பிள், அவ்வளோ ஈஸி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து என் லைஃப்பில் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு அவியலுங்கிற விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டு, கீரை இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம். எப்போயாச்சும் தான் நான் சாப்பிடுவேன். பட் இப்போ ரெகுலரைஸ் பண்ணிட்டேன். ஸோ காய், இந்த பொரியல் இதெல்லாம் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சாதத்தை வந்து கம்மியாக எடுக்கவும் ஒரு 10-15 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு அதே அளவு சாப்பாடு தான் என்னால் சாப்பிட முடியுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி தேவை, ஆசைப்பட்டு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் என்னால் சாப்பிட முடியல. பிரியாணியே அப்படின்னாலும் அந்த லெவல் தான். ரெகுலராக நான் எவ்வளோ சாப்பிட்றேனோ அதான். கூட கொஞ்சம் ஒரு கரண்டி வேணால் சேர்த்துக்கலாமே தவிர்த்து, எக்ஸ்ட்ராவாக நான் ஆசைப்பட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா என்னால் சாப்பிடவே முடியல. சுத்தமாக சாப்பிட முடியலங்க. நிஜமாவே என்னவோ வயிறு ஃபுல்லான மாரி இருக்குது. ஸோ வயிறு வந்து செட் ஆயிடுச்சு. ஆஹா! அவ்வளோதான். இனிமே வந்து இவ்வளோ தான் எடுத்துக்கிறணும். இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிற கூடாதுன்றதுக்கு வயிறு செட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். ஸோ இது வந்து நிஜமாவே நடக்கிற ஒரு விஷயம். உண்மையாவே நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய சேஞ்சஸு. ஸோ இது வந்து உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அளவு குறைய குறைய ரைஸோட அளவு குறைய குறைய மற்ற காய்கறிலாம் நம்ம விரும்பி சாப்பிடும்போது நமக்கு வெயிட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப அதிகமாக தெரியாது. பட் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். அது நான் கடைசியாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீர் காயெலாம் நான் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதே மாதிரி இந்த கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டம்லாமும் அதிகமாக சேர்த்துருக்கேன். எதை கம்மி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு ஐட்டம், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த கிழங்கு ஐட்டம்லாம் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். எப்போயாச்சும் ஒரு தடவை கொஞ்சம் இருக்குது அப்படின்னா சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஊறுகாய் சைஸ்லன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அவ்வளோண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறது உண்டு. ஆனால் அதுவே கீரை இல்லை பயிர் ஐட்டம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக ரெகுலராக நம்ம சாப்பிட்றது காட்டிலும் அதிகமாக சேர்த்துக்கிறது உண்டு. கீரை வந்து குழம்பா வைக்காமல் இந்த மாதிரி கெட்டியாக மசியல் மாதிரி நான் பண்ணிடுவேன். ஏன்னா தண்ணியாக விடுற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி செய்து அது கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய வச்சு அந்த மாதிரி ஊற்றிட்டே ஓட்டினாலும் அது பார்க்க நல்லா இருக்காது, மூஞ்சியில் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக நான் வச்சுக்கிறது உண்டு. இது வந்து ஒடிசாவில் நாங்கள் பண்ணுறது. சுட்டுருவோம், தக்காளியை சுட்டு எடுத்து அதை வந்து சட்னி டைப்பில் கையிலேயே மசித்து சாப்பிடுவோம். செமையாக இருக்கும். ஸோ அவியல் வந்து வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இத்தனை வருஷங்களாக எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடுங்கிறது சாப்பாடு தான். அதாவது சோறு, சாப்பாடு, குழம்பு, காய். ஏன்னா நைட்டு ஒரு நேரம் தான் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க அதனால். பட் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான். தோசை இல்லை அது கூட இட்லி, காய் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா காய் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கிறது. ஸோ அது மாதிரி மாற்றிக்கிட்டேன் நான். இது டோட்டலாக மாறியிருக்கேன். எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக இருந்த பழக்கத்தை டோட்டலாக மாற்றிருக்கேன். ஸோ அப்படியே தேவைனாலும் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுட்டு எனக்கு வந்து நான் தோசை ஊற்றிக்கிறது அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எண்ணெய் இல்லாமல் தோசை ஊற்றி சாப்பிட்றேன். இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸு நமக்கு அப்பப்போ பசிக்கும் இல்லையா? ஸோ பசிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதான் நானும். முறுக்கு, தேன் மிட்டாயி, பர்பி அதாவது கடலை மிட்டாயி, ஏதாச்சும் காரா பூந்தி, பொட்டேட்டோ சிப்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போது வந்து நொறுக்கு தீனியாக டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். டோட்டலாக நான் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு, ரஸ்க்கு மட்டும்தான். அது வந்து என்னால் விட முடியல. அதனால் அதை மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே தான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இந்த மாடல்ஸ்லாம் நடந்து வருவாங்களே ரேம்ப் வாக்கில் ஒல்லியாக எலும்பு மாதிரி, அது மாதிரி ஆக நான் விரும்பலை. ஏன்னா ஒரு காலத்தில் அப்படியோ நான் இருந்தேன். பட் இப்போ அப்படி நான் இருக்க விரும்பலை. நான் ஓகேயாக தான் இருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணால் எனக்கு போதும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் என்னோடய சாப்பாட்டு முறைகளை. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு அப்போ நான் என்ன தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்க்கு கொஞ்சம் மாறிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கேன். நட்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது. நம்ம வீட்டில் அது வந்து வாங்கி வைக்கிறோன்னா குழந்தைகளுக்காக தான். நம்மலாம் சாப்பிட்றது கஷ்டம், கொஞ்சம் ரேட்டும் கூட இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் டேட் சாப்பிட்டுட்ருக்கேன், பேரிச்சப்பழம் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கேன். இது இல்லாமல் பயறு வந்து சுண்டல் வந்து அப்பப்போ எக்ஸ்ட்ராவாக செய்து அதை வந்து சாப்பிட்டுக்கிறது. சாம்பார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை கொஞ்சம் ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. அது மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டயட்டில் நான் சமோசாவை கட் பண்ணலை, கச்சோடிலாம் கட் பண்ணலை, அடுத்து இந்த சாட் ஐட்டம்லாம் நான் கட் பண்ணலை, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் நான் கட் பண்ணலை, பிரியாணி இது எதையுமே நான் கட் பண்ணலை. இது எல்லாமே சாப்பிட்றேன். ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு நாள் ஆசைக்காக, சுத்தமாக விட முடியாது இல்லையா? மாதம் ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறது. சமோசா வந்து மாதம் ஒரு நாள்லாம் இல்லை, ஒரு 10 நாளுக்கு ஒரு எப்பயாச்சும் கிடைக்கிது வாங்கணும் அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுக்கிருவேன், தப்பு இல்லை.
ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் டோட்டலாக என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. லைஃப் லாங் நான் சாப்பிடவே மாட்டேன்னு என்னால் இருக்க முடியாது. அதனால் மாதம் ஒரு நாள் குறைச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை சாப்பிடவே கூடாதுன்னு நான் என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, சாப்பிட்லாம். அதை வந்து அந்த இடைவெளி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம்னு சொல்ல வரேன். கேப்பு அதிகமாக நான் சுத்தமாக அவாய்ட் பண்ண விஷயம் ஒன்று, அது வந்து சர்க்கரை, சுகர் தான். ஸோ சர்க்கரை வந்து வீட்டில் பாலில் சேர்த்து சாப்பிட்றதும் கிடையாது. அது இல்லாமல் சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, கேக்கு, இந்த மாதிரி ஐஸ்கிரீமு இதுவுமே நான் சாப்பிட்றது கிடையாது. எல்லா ஃபுட்டுக்குமே கேப் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்வீட்டுக்கும் கேப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம். ஏன் அந்த 1 இயர் 1.5 இயர்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் ஊர் ஒடிசாவுக்கு போவேன், கண்டிப்பாக போவேன். ஸோ 1.5 இயர்ஸ் கேப்பு மேபி வரலாம். அந்த 1.5 இயர்ஸில் நான் போகும்போது அந்த ஸ்வீட்ஸ் என்னால் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதெல்லாம் எனக்கு இங்கே கிடைக்காது இல்லையா? அதனால் அந்த 1 வருஷம் ஃபுல்லாக ஸ்வீட் சாப்பிடாமல் இருப்பேன். அங்கே போகக்கூடிய அந்த 4 நாளில் சாப்பிட்றதுக்காக நான் இந்த 1 வருஷம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இப்போது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன பீஸ் வந்து கூட நான் சாக்லேட்லேயோ கேக்லேயோ சாப்பிட்றது கிடையாது. சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா சுகர் நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சர்க்கரையை வந்து குறைக்க பாருங்கள். ஸோ நான் எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் வந்து கிலோகிராம்ஸாகவும் குறைக்கல, கிராம்ஸாகவும் குறைக்கலங்க. இன்ச்சஸ் மாதிரி தான் குறைஞ்சிருக்கு. அது எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணும்போது சர்டைன் இடங்களில் எல்லா மொத்த பாடியும் அந்த மாதிரி இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் லூஸ் ஆகிறத நம்ம தாராளமாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து அப்படியே சடனாக குறையிற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப டயட் மெயின்டைன் பண்ணல. ஜஸ்ட் அங்கங்கே குட்டி குட்டி மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ இதை தான் நான் எதிர்பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதிகமாக நான் வந்துட்டு இன்னும் கொடுக்குறேன், எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறேன், இல்லை வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னா தான் குறையும். இது பார்ட் 1ங்க. பார்ட் 2ல் வெயிட் லாஸ் ட்ரிங்கை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்றதையும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குன்றதையும் உங்களுக்கு கட்டாயமாக தெரியப்படுத்துகிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ.